இன்றோடு கேப்டன் விஜயகாந்த் மறைந்து ஓராண்டு ஆகிவிட்டது. அவர் இருந்தபோது எத்தனையோ லட்சக்கணக்கான மக்களுக்கு தன் கைகளால் உணவிட்டு மகிழ்ந்திருக்கிறார். அவர் இறந்த பின்னும் கூட அவரின் கடைசி ஆசைப்படி அவரது குடும்பத்தினர் கடந்த ஓராண்டாக அவரது நினைவகத்தில் அன்னதானம் செய்து கொண்டுதான் இருக்கின்றனர். இன்றைய தினம் வரை பல லட்சக்கணக்கான மக்களின் பசியாற்றி மறைந்து போன கேப்டன் விஜயகாந்த் இன்னமும் மக்கள் மனதில் மறையாத தலைவராக வாழ்ந்து கொண்டிருக்க ஒரே ஒரு காரணம், இயன்றதை செய்வோம் இல்லாதவருக்கே என்ற கொள்கை கோட்பாட்டுடன் அவர் வாழ்ந்ததே அதற்கு சாட்சி. சினிமாவிலும் சரி, அரசியலிலும் சரி, எத்தனையோ லட்சக்கணக்கான மக்களுக்கு பல்வேறு உதவிகளை செய்து இன்றும் அவர்களது மனதில் தெய்வமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் விஜயகாந்த். அவர் மறைந்த போது பல லட்சக்கணக்கான மக்கள் ஒன்று கூடி அவருக்கு இறுதி அஞ்சலி செலுத்தி இருந்தார்கள். இந்தியா முழுவதும் உள்ள பெரும் அரசியல் கட்சி தலைவர்களும் சினிமா உலகைச் சேர்ந்தவர்களும் கேப்டன் விஜயகாந்துக்காக கண்ணீர் மல்க தங்களது இரங்கல்களை தெரிவித்திருந்தார்கள். அதற்கெல்லாம் ஒரே காரணம், அவர்கள் பார்த்த கள்ளம் கபடமில்லாத ஒரே தலைவன் கேப்டன் விஜயகாந்த். தமிழ் சினிமாவில் ஆரம்ப காலகட்டத்தில் தன்னுடைய நிறத்தாலும் நடிப்பாலும் பல்வேறு விமர்சனங்களுக்கு ஆளானவர் கேப்டன் விஜயகாந்த். ஒரு வழியாக 1979 ஆண்டு M.A. காஜாவின் இயக்கத்தில் இனிக்கும் இளமை எனும் திரைப்படத்தின் மூலம் அறிமுகமானவர். இதுவரை 150க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்திருக்கிறார். திரையுலகில் தன்னை போல் யாரும் கஷ்டப்பட்டு விடக்கூடாது என்பதை மனதில் வைத்துக் கொண்டு செயல்பட்ட விஜயகாந்த் தன்னை வைத்து படம் இயக்க வரும் முன்னணி இயக்குநர்களை விட அறிமுக இயக்குநர்களுக்குத்தான் அதிகமான வாய்ப்பை வழங்கியிருக்கிறார். குறிப்பாக சுமார் 54 புதிய இயக்குனர்களின் படங்களில் நடித்திருக்கிறார் கேப்டன் விஜயகாந்த். சில நடிகர்கள் தன்னுடைய படம் இப்படித்தான் இருக்க வேண்டும் என இயக்குனர்களுக்கு நிபந்தனை விதிக்கும் நிலையில் அப்படி எந்த தொந்தரவும் செய்யாத ஒரே நடிகர் என்றால் அது விஜயகாந்த் மட்டுமே. கை நீட்டி சம்பளம் வாங்கிவிட்டால் அந்த படத்தின் கதையில் எப்போதுமே தன்னுடைய கருத்தை திணிக்க மாட்டார். இயக்குனர்களை நம்பி மட்டுமே அவர் ஒப்பந்தம் செய்யும் திரைப்படங்களில் நடித்துக் கொடுப்பார். இது விஜயகாந்த் கடைசி வரை அவரது சினிமா வாழ்க்கையில் கடைபிடித்த மிகப்பெரிய விஷயமாகவே பார்க்கப்பட்டது. மறைந்த கேப்டன் விஜயகாந்துக்கு எப்படி புரட்சி கலைஞர் எனும் பெயர் வந்தது, அவருக்கு அந்த பெயரை யார் வைத்தது என்று பல பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். கலைஞர் கருணாநிதி அவர்களிடமிருந்து கலைஞர் என்ற பெயரையும், புரட்சி நடிகராக இருந்த எம்ஜிஆர் அரசியலில் நுழைந்ததும் புரட்சி தலைவராக மாறிவிட்டதால் அவரிடமிருந்து புரட்சி என்ற பெயரையும் சேர்த்து புரட்சி கலைஞர் என்ற பெயரை வைத்தது பிரபல தயாரிப்பாளர் கலைப்புலி எஸ் தானுதான். ஒரு கட்டத்தில் கலைப்புலி எஸ் தானுக்கு இயக்குனராக வேண்டும் என்ற ஆசை ஏற்பட்டது. ஆனால் யாரும் வாய்ப்பு தரவில்லை. அப்போது கேப்டன் விஜயகாந்த் கதாநாயகனாக நடிக்க சம்மதம் தெரிவிக்க கலைப்புலி எஸ் தானு கதை எழுதி இயக்கி தயாரித்து இசையமைத்த திரைப்படம் தான் புது பாடகன். இந்த படத்தில் கேப்டன் விஜயகாந்துடன் சேர்ந்து அமலா நடித்திருந்தார். ஆனால் இந்த திரைப்படம் எதிர்பார்த்த அளவு வெற்றி பெறாமல் பிளாப் ஆனது. அந்த சமயத்தில் கேப்டனுக்கு சம்பளமாக்கி எஸ் தானு கொடுக்க வேண்டியிருந்ததாகவும் அதை பற்றி கேப்டனின் நண்பர் ராவுத்தர் கேட்டபோது இருவருக்கும் ஏற்பட்ட கருத்து வேறுபாடே பின் நாட்களில் ராவுத்தர் மற்றும் கேப்டன் விஜயகாந்த் பிரிவுக்கு காரணமாக அமைந்ததாகவும் சொல்லப்பட்டது. ஒரு காலத்தில் தமிழ் சினிமாவின் ஆக்சன் ஹீரோக்களின் வரிசையில் முக்கியமான இடத்தை பிடித்திருந்தவர் அருண் பாண்டியன். 1985 ஆண்டு சிதம்பர ரகசியம் எனும் படத்தின் மூலம் நடிகராக அறிமுகமானவர். ஊமை விழிகள், இணைந்த கைகள் போன்ற ஆக்சன் படங்களில் அதிரடி காட்டி ஆக்சன் ஹீரோவாகவும் அவதாரம் எடுத்தார். கேப்டன் விஜயகாந்திற்கு மிகவும் நெருக்கமான நண்பராக இருந்தவர். சினிமாவிலும் அவருடைய பாணியையே பின்பற்றி கொண்டிருந்தார். இவர் இயக்கிய தேவன் திரைப்படத்தில் அருண் பாண்டியனுக்காக விஜயகாந்த் கௌரவ தோற்றத்தில் நடித்து கொடுத்து உதவினார். 2011 ஆண்டு நடந்த தமிழக சட்டசபை தேர்தலில் தேமுதிக கட்சி சார்பாக பேராவூரணி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டு எம்எல்ஏவானார். இவருடைய திடீர் அரசியல் அவதாரம் பலருக்கும் ஆச்சரியத்தை அளித்தது. அதே போல 2016 ஆண்டு தனது பதவியை ராஜினாமா செய்து அதிமுகவில் இணைந்தார். இது பலருக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. அதே போல அவருடைய நண்பரான கேப்டன் விஜயகாந்திற்கும் மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்தியது. பிற்காலங்களில் சினிமா அரசியல் இரண்டிலுமிருந்து ஒதுங்கி சொந்த படங்களை தயாரிக்க ஆரம்பித்தவர் பல கோடி ரூபாயை சினிமாவில் இழந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. கேப்டன் விஜயகாந்த் கதாநாயகனாக நடித்து மாபெரும் வெற்றியடைந்த திரைப்படம் நானே ராஜா நானே மந்திரி. இந்த திரைப்படத்தை இயக்கியிருந்தவர் பாலு ஆனந்த். ஒரு நடிகராக இவரை நம்மில் பல பேருக்கு தெரியும். கேப்டன் விஜயகாந்தின் வானத்தை போல திரைப்படத்தில் அவருடன் நண்பராக நடித்திருப்பார். அதற்கு முன்பு திரைப்படமே இயக்கியிராத பாலு ஆனந்துக்கு கேப்டன் விஜயகாந்த் எப்படி வாய்ப்பளித்தார் என்றால், பிரபல டைரக்டர் ஆர் சுந்தரராஜனிடம் வைதேகி காத்திருந்தால் திரைப்படத்தில் உதவி இயக்குநராக பணிபுரிந்திருக்கிறார் பாலு ஆனந்த். அவரின் திறமையை அறிந்து கொண்ட கேப்டன் விஜயகாந்த் நானே ராஜா நானே மந்திரி திரைப்படத்தில் வாய்ப்பு கொடுக்க, அதன் பின்னாட்களில் சத்யராஜ் கதாநாயகனாக நடித்து அண்ணா நகர் முதல் தெரு திரைப்படம் தொடங்கி 20க்கும் மேற்பட்ட திரைப்படங்களை இயக்கியிருந்தார் பாலு ஆனந்த். ஒரு நடிகராக நகைச்சுவை மற்றும் குணச்சித்திர கதாபாத்திரங்களில் 100க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்திருக்கிறார். திரையுலகில் தன்னை போல் யாரும் கஷ்டப்பட்டு விடக்கூடாது என்பதை மனதில் வைத்துக் கொண்டு செயல்பட்ட விஜயகாந்த் தன்னை வைத்து படம் இயக்க வரும் முன்னணி இயக்குநர்களை விட அறிமுக இயக்குநர்களுக்குத்தான் அதிகமான வாய்ப்பை வழங்கியிருக்கிறார். இயன்றதை செய்வோம் இல்லாதவருக்கே என்ற கொள்கை
கோட்பாட்டுடன் அவர் வாழ்ந்ததே அதற்கு சாட்சி. சினிமாவிலும் சரி, அரசியலிலும் சரி, எத்தனையோ லட்சக்கணக்கான மக்களுக்கு பல்வேறு உதவிகளை செய்து இன்றும் அவர்களது மனதில் தெய்வமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் விஜயகாந்த்.